கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று இயேசு கிறிஸ்து இங்கே கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது அன்பாய் இருந்தால் அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவரை நேசிக்கிறோமா, அவர் மீது அன்பாய் இருக்கிறோமா? ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளும் உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அவர் மீது நாம் அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்மை தேவன் நேசிப்பார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வார்கள், ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே கனி இருக்காது, கனி இல்லாத ஒரு மரமாக இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்பட்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, எதை எடுத்தாலும் அவசரப்படுவது, பொறுமையோடு இருக்காமல் அவசரத்தோடு பல காரியங்களை செய்வது. நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே இருக்கிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் கனி கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மரமாக கனி கொடுக்கிறவர்களை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளே நற்கனிகள் வெளிப்படும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வேத வார்த்தைகளை வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்து மீது அன்பாய் இருக்கும்போது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று அங்கே தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய நியாயங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோமா? அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறோமா? அவருடைய நியாயங்களை கை கொள்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனங்களை வாசித்தால் மாத்திரமே கர்த்தருடைய கட்டளைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது
நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வழியை விட்டு விலகினால் நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் வரும். பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம்? கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய பரிசுத்த வழியை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து தரித்திர ஒரு நிலைமையிலே வறுமையிலே நாம் வாழ்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அழிந்து போக ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறவர், நம் மீது அன்பாய் இருக்கிறார். அவர் நம் மீது அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம் மீது அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மீது அவர் அன்பாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறவர், நிலத்தின் கனிகளை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தானியத்தை ஆசீர்வதிக்கிறவர், திராட்சை ரசத்தை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிறவர். மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நாம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை பெருகு பண்ணுகிற தேவன். பிரியமானவர்களே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் நம் மீது அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை பெருக பண்ணுகிறார். அதை அறிந்து கொள்வோம். நாம் அவரை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம் மீது அன்பாய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அவர் மீது அன்பாய் இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் என்று வேதவசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நோய்களை நீக்கி நம்மை சுகப்படுத்துகிற தேவன். நாம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம் மீது எந்த ஒரு பலவீனத்தையும் வரவிட மாட்டார். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறும் போது அநேக பலவீனங்கள் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம் மீது அன்பாய் இருக்கிறவர். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை விட்டு விலகி போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு தினமும் கீழ்ப்படுகிறோமா? வேத வசனங்களுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோமா? வேத வசனங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அந்த வார்த்தையின்படி வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்வதினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து, நன்மைகளை இழந்து, கிருபைகளை இழந்து வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம்.
அவர் மீது அன்பாய் இருக்கிறோம் என்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனங்களை எடுத்து வாசிக்கிறோமா? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற ஜனங்களா இருக்கிறோமா? அல்லது உலக காரியங்களிலே, உலக சிற்றின்பங்களிலே, தேவையில்லாத வீணான காரியங்களிலே, பொய்யான மாயான காரியங்களிலே நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்துவோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. அவருடைய கற்பனை என்ன? உன்னை போல் பிறனையை நேசி என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நேசிக்க முடிகிறதா? மற்றவர்களை மன்னிக்க முடிகிறதா? நீடிய பொறுமையோடு வாழ முடிகிறதா? சகலத்தையும் சகிக்க முடிகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, யாருக்குள்ளே தேவ அன்பு பூரணமாய் இருக்கும்? வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இடத்தில். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு இல்லை. எதனால்? வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்வதினாலே. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வசனத்தை கைகொள்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே தேவ அன்பு பூரணமாய் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே தேவ அன்பு இருக்கிறதா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். அவரும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றால் இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நாமும் வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி, அவருடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அவைகளுக்கு நம் கீழ்ப்படியே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம் மீது அன்பாய் இருக்கிறார். நம்மை நேசிக்கிறவர். நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நல்ல நேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகரக தூரா கரதரபலா ரியா கபோர சாந்த ரதன கதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபோர ஷேகேலி தினமரா சாந்தரோ ராக்கா ரதனமரா ஹதரபா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ரீபா ரபா ரபா தூராபரா சாந்தரோ ரீகா ரேகே தினமரா கதரபா. ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு கண்ணீரோடு வாழக்கூடாதுப்பா. தலைநிமிர செய்யுங்க. கர்ப்பத்தின் கண்ணில் உள்ள தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
ரீபா ராபா ராபா தூராபா ராபா ரீபா கேரே ஷேகே லேதன மர சாந்தரோ ரீகா ராகா தூரா ஷகா ரக தூராபா லஹ தரபா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக மாற்றிக் கொடுங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ அதுல நன்மைகளை கட்டளையிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் கட்டப்படட்டும். ரீபா ராபா தூராபா ரஷேதேன மாக்கா ரபா ரீகா பாரா சந்த ரதன கதரபா ரீபா லா ரதன மரோ சந்தரோ ரீபா கேரே ஷேகே லேதன மரா சதரபலா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய கரத்துல தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரை எங்களுக்கு அடைக்கலும், நீரை எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய ஐஸ்வரத்தினால் நிரப்புங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமுத்திரை காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.